துரத்தி துரத்தி அடிக்கப்பட்ட ஐடிஎஃப் சோல்ஜர்ஸினுடைய ஜீப் லெபனானுக்குள் புகுந்த இஸ்ரேலிய வீரர் பலி. அமெரிக்காவின் MQ-1 பிரிடேட்டர் இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தினுடைய ஏர்பேஸுக்குள் நுழைந்த ஃபத்தா 110 அலரும் அமெரிக்க வீரர்கள். இஸ்ரேலுடைய புலியை புல்லாக மாற்றிய ஹிஸ்புல்லா. கலாத் ரேடாரை இன்னைக்கு கண்டம் பண்ணி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா சபேத் பகுதியில் இந்த ராணுவ கட்டமைப்பை சல்லியா ஆக்கி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய வீரர்கள் கொண்டாட்டம் கலவரமாக மாறி போயிருக்கிறது. பிரான்ஸ் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நின்றிருக்கிறார்கள். பிரிட்டனில் சிறுவர்கள் தொழுகை நடத்திய கொடூரம், வெடித்து சிதறிய குழந்தைகளுடைய உடல்கள், இப்படி இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோட தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய செய்திங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். இன்னைக்கு லெபனானுக்குள்ள அத்துமீறி போய் அங்க பல பேரை கொண்டு ஒழிச்சாங்க. இஸ்ரேல்ல என்ன வெறியாட்டத்தை ஆடி தீர்த்தாங்களோ அதே வெறியாட்டத்தை இன்னைக்கு லெபனான்ல ஆடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 16 லட்சம் மக்கள் எண்ணிக்கையை கவனிங்க, 16 லட்சம் மக்களை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டை விட்டு நீங்க இங்க எல்லாம் இருக்கக்கூடாது, காலி பண்ணி போங்க அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. காசாவில் எப்படி பண்ணினாங்களோ அதே மாதிரி அங்க பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3137 பேரை லெபனான்ல கொண்டிருக்கிறாங்க. இப்படி அயோக்கியத்தனமான வேலையை அங்க போய் செஞ்சுக்கிட்டு இருந்த ஐடிஎஃப் சோல்ஜர் ஆடம் அப்படிங்கிற இவன், இந்த போட்டோவை பாருங்க, இவனை இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சு தூக்கி இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்து தான் இன்னைக்கு பலவலா சோசியல் மீடியாவில் பல பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அட பாவிகளா, லெபனான்ல இருந்த கண்ணு தெரியாத குழந்தைகளை கூட கொண்டவங்க நீங்க தானடா. குழந்தைகள்கிட்ட கூட பேஜர் குண்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே கூட அந்த பேஜரை வெடிக்க வச்சு அந்த குழந்தைகளுடைய கண்ணை கூட வெளியே எடுத்தவங்க நீங்க தானடா அப்படின்னு பல பேர் பதிவு போட்டு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்ரேல் லெபனானுடைய பல பகுதிகளில் போய் அந்த பகுதியை அழிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த போர் நிறுத்தம் இன்னைக்கு வந்துடும். மார்க் ரூபியோ சொல்றாரு, போர் நிறுத்தத்தை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருவோம், செவ்வாய்க்கிழமை அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் என்ன பண்றான்னா, போறதுக்கு முன்னாடி எப்படியாவது அடிச்சு காலி பண்ணி எப்படியாவது அந்த பகுதியை சிதைச்சிரும் அப்படிங்கிற வேலையில் ஈடுபடுறானா. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், 2025 ஜூன் மாதம் 10 நாள் போர், கிட்டத்தட்ட ஈரான் மீது நடத்தப்பட்ட அந்த 10 நாள் போர்ல மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை ஆடி தீர்த்தாங்க. போறதுக்கு முன்னாடி, போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்பஹான், நட்டான்சா போன்ற பகுதியெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, பீர்ஷோபா பகுதியில் நீ அடிச்சல முடியறதுக்கு முன்னாடி நான் அடிக்கிறேன் பாரு, நான் அடிச்சு காட்டினாங்க. அதை தான் ட்ரம்ப் சொன்னார். அந்த பைத்தியம் சொல்லிச்சு, ரொம்ப அடிச்சுட்டாங்க, ரொம்ப ஓவரா அடிச்சுட்டாங்க, இருந்தாலும் போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை ட்ரம்ப் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு உள்ள ஏறி தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஹிஸ்புல்லாக்களுடைய தரப்புல இருந்து, ஹிஸ்புல்லா யாருங்கிறதையும் கூடுதலா தெரிஞ்சு கொள்ளணும். குழுக்கள் மட்டும் இல்ல, லெபனான்ல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட துணை ராணுவ படைக்கு யூகோலா அவங்க இருக்காங்கிறதையும் நீங்க செய்திகளை ஒன்னா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. கல்லாத் அல் ஷகீப் அப்படிங்கிற பகுதியில் ரேடார், இந்த ரேடாரை வச்சு தான் யார் யார் எங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போங்க சமீபத்தில்ங்க லெபனானுக்கு தப்பிச்சு வந்த சிறிய அகதிகள், அதாவது சிரியாவாசியுடைய அகதிகள் ஒரு 6 குழந்தைகளை கொண்டுட்டாங்க. இந்த குழந்தையுடைய ஃபோட்டோவை பாருங்களேன், 6 குழந்தைகளை கொண்டுட்டாங்க. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ரேடார். இந்த ரேடாரை கல்லாத் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு கண்டம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஹிஸ்புல்லா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டேபின் நகர்ல சபேத்துங்கிற ஒரு பகுதியில் இவங்களுடைய ராணுவ அங்கே போய் டெம்பரவரியா போட்டு ராணுவ கட்டமைப்பு மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த ராணுவ கட்டமைப்பையும் இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தகர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ராணுவ வாகனம் ஒன்று கிட்டத்தட்ட அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபை பண்ணி வேற ஒரு வகையில் ஜீப்பு மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜீப்பை, இந்த ட்ரோன் காட்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஜீப்பை துரத்தி கரெக்டாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சிருக்காங்க. எதுக்கா நீங்க பாருங்க, லெபனானுடைய பல பகுதிகளில் அத்துமீறி இன்னைக்கு தாக்குதல் நடத்ததுனால இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை இன்னைக்கு இஸ்ரேல் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி
பல பேர் சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அடியை இன்னைக்கு வாங்கி இருக்கிறான் இஸ்ரேல். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹஸ்பானின் ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீட் ஹலீல்னு ஒரு பகுதி, இந்த பகுதிக்கு என்ன அனுப்புறாங்கன்னு சொன்னா இவங்க மிசைல்ஸ் அனுப்புறாங்க. ஏன்னா இது வந்து இஸ்ரேலுடைய நாட்டின உள்பகுதியில் இருக்கு, அதாவது கிரியா சோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா. இந்த டூரிஸ்ட் பிளேஸை வச்சு தாங்க வருமானம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், டூரிஸ்ட் பிளேஸ்னா அந்த இடத்துல போற விற்கிற பொருள்லாம் ஒன்றுக்கு ரெண்டா கூட விற்கிற ஆள்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இஸ்லாம் அடிப்பில் அப்படி விற்கக்கூடாது, அதற்கு தடை இருக்குங்கிறது கூடுதல் செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம். அந்த இடத்துல பொதுவாக டூரிஸ்ட் பகுதியில் மிகப்பெரிய ஒரு வருவாயை எல்லா கவர்மெண்ட்டும் எடுத்துக்குவாங்க. அதில் மக்களுடைய நலவை பார்க்கறதுலாம் பெரும்பாலான அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கிடையாது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட் அமைச்சிருக்காங்க, மிசைல்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதையும் அவங்க வீடியோ தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமர்னு வச்சிருக்காங்க. இது பேர் என்னன்னா, இந்த நாமர்னா புலியா, அதாவது ஹிப்ரு மொழியில புலியா. அந்த புலியை புல்லு மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த கவச ஆடைய ட்ரோனை வச்சு கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க. அதோடைய வீடியோக்குள்ள நீ கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானுடைய பல பகுதிகளில் சர்வதேச சட்டத்தை மீறி லிட்டானி ஆறு, அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அங்கே ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்குங்க, பியோ போர்ட் அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை 1982 இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தரப்புல தான் இருந்துச்சு. அந்த கோட்டையும் கைப்பற்றிருக்காங்க. லிட்டானி ஆற்றை தாண்டுவது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கூட தவறு. அந்த லிட்டானி ஆற்றை இன்னைக்கு தாண்டினால பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஐநாவில் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இமானுவேல் மெக்ரேன் இன்னைக்கு நெத்தனியாவுக்கு எதிராக பல முறை கண்டன குரலை பதிவு செஞ்சவர். உண்மையிலேயே அந்த விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும். விமர்சனங்கள் தனியாக நிறைய இருக்குது, அதை மறுக்க முடியாது. பல முறை பேசியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, இதை சொல்லியிருந்தோம், இதுதான் நினைவுபடுத்துகிறோம். நம்ம இது எந்த மாதிரியான டைலாக்னா, பரவாயில்ல அரசியல் தலைவர் பேசுவாங்கள்ல பல மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் அப்படின்லாம் ஜெயலலிதா அம்மையார் பேசிய டைலாக்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இது மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர் பேசிய வார்த்தை, சில வார்த்தை எப்படி ஞாபகமாக இருக்குமோ அது மாதிரி பிரான்சினுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரன் பேசிய ஒரு வார்த்தை ரொம்ப சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு வார்த்தைங்க. நோ செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அட் தி காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன் லைவ்ஸ். அதாவது நீ பாலஸ்தீன மக்களை கொல்ற வரைக்கும் உனக்கு செக்யூரிட்டியே இல்லடா அப்படின்னு சொன்ன இமானுவேல் மெக்ரேன் இன்னைக்கு ஐநாவில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. என்னன்னா, லெபனானுடைய பகுதியில் அத்துமீறி இன்னைக்கு இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கனால இதை நீங்க உடனே கண்டனம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகத்து அரங்கில் இந்த செய்தியை இன்னைக்கு பிரான்ஸ் கொண்டு வந்திருக்காங்கிற செய்தி உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல செய்தி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து இன்னைக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, அதாவது கலிப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் ஈரானுடைய சபாநாயகர் மட்டும் இல்லாமல் இந்த பேச்சினுடைய முக்கிய பேச்சுவார்த்தையினுடைய தலைவராக முஜ்தபா அல் கமேனி அவரை நியமிச்சார். கலிப்பா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனானுடைய பல பகுதிகளை தாக்குறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தத்தை மீறி எங்களுடைய தீவுகளாக இருக்கக்கூடிய கோஷம் தீவு, அதே மாதிரி கோருக்கு நகர், சிரீக் போன்ற பகுதிகள்லாம் நீங்கள் தாக்கியிருக்கிறீங்க. அதாவது ஈரானுடைய பல பகுதிகள், இப்போ நான் சொன்ன 3 பேரும் ஈரானில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த ஈரான் பகுதியில் நீங்கள் தாக்கியிருக்கிறீங்க. அதனால இந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து மீறிக்கிட்டே இருக்கனால போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா மீறி விட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எப்படின்னா, போர் நிறுத்தம் முடிஞ்சிருச்சு, சண்டைக்கு வாங்க அப்படின்னு இல்லை, அதே சமயம் நீ வரம்பு மீறிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விட்டாங்களா தரப்புல, சும்மா வாய் வார்த்தை மாதிரி இல்லை. இங்கே ஒருத்தர் வாயே திறக்க மாட்டார். என்ன சொல்லுவார்னா, தமிழகத்து முதல்வர் ஒருத்தர் இருக்கிறார், என்னன்னா நான் திமுக எதுப்பா தப்பே கிடையாது, விமர்சனம் செய்ய, நியாயமான விமர்சனம் உண்டு, அவருடைய ஆட்சி காலத்தில் மது இருந்துச்சு, எது தவறே கிடையாது. ஆனால் அதை சொல்லிட்டு மற்றது எதிர்க்கணும்ல. மற்றும் பலர்னா யார் பிஜேபி வாய் திறக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இவங்க வெறும் வாய் வார்த்தையா சொல்லல. கலிப்பா என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய MQ-1 பிரிடேட்டர்னு சொல்லி ஒரு விமானம், எவ்வளோ காசுன்னு கேட்டீங்கன்னா 330 கோடி ரூபா அமெரிக்கா கொண்டு தான். 24 hours அப்படியே வான் பரப்புலே இருக்கும். 24 hours என்ன செய்யறாங்கன்னு அப்படியே பின் டு பின் பார்த்து நாங்கள் கரெக்டாக அடிப்பமாக்கும் அப்படின்னு சொன்ன அந்த MQ-1 கரெக்டாக அடிச்சிட்டாங்க ஈரான். அடிச்சு அதோடைய வீடியோ கொடுத்துருக்காங்க, இந்த பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மிசில்ஸில் அடிச்சிருக்காங்க. மிசில்ஸை வச்சு குவைத்தினுடைய பல பகுதிகளில் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கு. அடப்பாவியா, இத்தனை ஆளாவே நாட்டுக்குள்ளே விட்டு வச்சிருக்கீங்க, ஏன்டா அது குவைத்தா இல்லை அமெரிக்காவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அலி அல்
சலேமி அப்படின்னு ஒரு ஏர்பேஸ். இதில் தான் MQ-9 ரிப்பேர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். MQ-1 தனி, MQ-9 தனி. அதனுடைய தயாரிக்கிற இடம், அது மொத்தமாக வச்சிருக்க இடமே அதுதானா, அந்த பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தா கேம் ஏர்ஃபோஜின் அப்படின்னு சொல்லி அது லாஜிஸ்டிக்ஸ், வெறும் அந்த ஆயுதங்கள்லாம் கொண்டு போகிற லாஜிஸ்டிக்ஸ், அந்த பகுதி அடிச்சிருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா புஹைரிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ். இது ஈராக்கும் சீரியாவிலையும் பக்கத்து நாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி வேவு பார்க்கறதுக்காக, அடுத்த வீட்டு சேனல்குள்ள எட்டி பார்க்குற மாதிரி வேவு பார்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. இதுல பல பகுதிகளில் இல்லை சில பகுதிகளில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு செய்திங்க, சர்வதேசத்தில் அளவில் இன்னும் வைரலான செய்தி இங்கே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வைரலான வீடியோக்களை பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. பிரான்ஸில் ஒரு கொண்டாட்டம் நடக்குதுங்க. PSG அப்படின்னு சொல்லி ஒரு லீக் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச். அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் தங்களுடைய அணி ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சு என்ன பண்ண கொண்டாடுறாங்க. கொண்டாட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டாட்டத்தில் கலவரம் மாறி போயிடுது. கலவரம் மாறி போய் காரை போய் திருடுறாங்க, மாலில் போய் திருடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், மேற்கிந்திய நாடுகள்லாம் சூப்பரான நாடு, பக்குவான நாடுகள், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாடும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு பிரான்ஸில் நடந்திருக்கு. பல பேர் பார்த்துட்டு, டே மேற்கிந்திய நாடுகளை வச்சு இந்தியாவெல்லாம் குறைச்சி மதிப்பிடாங்கடா, எல்லா நாட்டிலும் எல்லா மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பல பேர் கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அது உண்மையான கருத்தும் கூட தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கிடையில் பல சம்பவங்கள். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த போர் நிறுத்தம் சூப்பராக செயல்பட்டுருக்கு. என்னதான்டா உங்களுக்கு போர் நிறுத்தம்ங்கிறீங்க, இவ்வளோ சண்டை நடக்குது, இவ்வளோ பகுதியில் அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் என்னடா போர் நிறுத்தம்? இந்த போர் நிறுத்தம் என்னடா அளவுகோல்? இவன் என்னன்னே தெரில. போர் நிறுத்தம்னா சண்டை போடுறதுன்னு வச்சுக்குவாங்க போல, சண்டை போடுறதுனா போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி இந்த பைத்தியம் இன்னைக்கு உளறி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது செய்திகளில் முக்கியமானது. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். அவங்க பட்ட துன்பங்களையும் வேதனையும் இந்த உலகம் அறிய நம்ம செய்யணும், அதை பலருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. முகம்மது 39 வயசு, அவருக்கு 6 குழந்தைகள். தலா 13, சஜாத் 12, சுமையா 11, துஆ 9, மாலக் 5, ஹம்தி 3, இப்படி கிட்டத்தட்ட 6 குழந்தைகள் இருக்கக்கூடிய அவர் துபா அப்படிங்கிற பகுதியில் காசாவில் கிட்டத்தட்ட 2024 ஜூலை 15ஆம் தேதி அவருடைய வீட்டில் குண்டு போடப்படுது. அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி பல இடங்கள் நான் இடம்பெயர்ந்து ரஃபாவுக்கு போனேன், மவாசிக்கு போனேன், அதே மாதிரி புரூஜுக்கு போனேன், இப்படி பல இடங்களுக்கு நான் போனேன், நுஸ்ரத்துக்கு போனேன், எல்லா அகதி முகாம்களுக்கும் போய் விரக்தியாகி வர்ற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தூபாங்கிற பகுதியில் தான் என் வீடு இருந்துச்சு, அங்கே இருந்தேன், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், வேறு எந்த விஷயமும் இல்லாமல், புறாக்கு போடுற அந்த பொருட்கள் எதை கீழே கிடந்த இதை பொறுக்கி சாப்பிட்டோம், அதே மாட்டு தீவனத்துக்கு போடுற பொருட்களாக ரொட்டியாக போட்டு சாப்பிட்டோம், வேறு வழியே இல்லாமல் இப்படி கஷ்டமான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப என் கூட சேர்ந்து என்னுடைய சகோதரர் அகமது 29 வயசும், அவருடைய மனைவி சாலி அப்படின்னு அவங்களுக்கு 21 வயசு, அவங்களுடைய பிள்ளைகள் ஹம்தி, அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் இன்னொரு பிள்ளையார் கூட 4 மாத குழந்தை, எல்லாரும் நாங்கள் வீட்டில் இருந்தோம். இருக்கிறப்ப ஒரு குண்டு போட்டாங்க. குண்டு போட்டால் நான் எந்திரிச்சு பார்த்தேன், என் கூட பிறந்த தம்பி, என் மனைவி, என்னுடைய மகளுடைய அந்தஸ்து இருக்கக்கூடியது அந்த ஹம்திங்கிற குழந்தையும், அந்த ஹம்திக்கு அடுத்து இன்னொரு குழந்தை 4 மாத குழந்தைக்கு பேரை குறிப்பிடல அந்த கட்டுரையில். அவங்களுடைய உடல்கள்லாம் குண்டு போடப்பட்டு செதஞ்சு பறந்து அப்படியே அங்கங்கங்கங்க கடந்துச்சு. கதறி நான் அழுதேன். என்ன செய்யுது எனக்கு தெரியலை. என்னுடைய குழந்தை மாலக்க பார்த்தேன், 5 வயசு அந்த குழந்தைக்கு, காலில் குண்டு போட்டு காலில் செதச்சு போய் தெரியாமல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். இந்த தாக்குதல் இரவு 2 மணிக்கு நடத்தப்படுது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அரபு அல் அஹ்லி மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவமனை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. இஸ்ரேல் இந்த பகுதியில் குண்டு போட்டு 400 பேருக்கு மேலே கொண்டான் 2023. அந்த மருத்துவமனைக்கு நான் எடுத்துகிட்டு போனேன். நான் போய் பார்த்தேன், பேஷண்ட்டு இறந்து போனவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இடத்த விட நிறைஞ்சு வலிஞ்சாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த 5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் 2 மணிக்கு இங்கே சம்பவம் நடக்குது, 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன், 9 மணி வரைக்கும் அந்த இடத்துல இருந்தேன். என் குழந்தை அலறி துடிக்கிறா, காலில் ரத்தம் வலிஞ்சு ஓடுது, மருந்து கொடு, கால் இல்லை, மருந்து இல்லை. ஒரு வழியில் 9 மணிக்கு மேலே இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த காலை எடுத்துட்டாங்க. எடுத்தாலும் ஒரு முழுமையான சிகிச்சை இல்லை, ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல.
வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க முடியாது. அடுத்தடுத்த ஆளுகள் வந்தனால திரும்படியும் குண்டு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி துபா அப்படிங்கிற பகுதிக்கே நான் வந்துட்டேன். தொடர்ந்து எங்கள் வீட்டை விட்டு குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியோ முட்டி மோதி எப்படியாவது என் குழந்தைக்கு வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு வாங்கிடலான்னு சொல்லி அதுக்கு அனுமதியும் வாங்கிட்டேன், இந்த குழந்தைய மாலைக்கு எப்படியாவது காப்பாற்றணும்னு. ஆனால் வாங்கின எனக்கு இஸ்ரேல் என்னை தடை போட்டு வெளியில் விடாமல் பண்ணிட்டாங்க, முற்றுகை பண்ணிட்டாங்க. வெளியிலே என்னால் போக முடியலை. இந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த குழந்தைய சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எல்லா குழந்தைகள் போலும் என் குழந்தை சந்தோஷமாக வாழணும் ஆசைப்படுது. எல்லா இடங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் குழந்தைகள் எப்படி விளையாடணுமோ அது மாதிரி விளையாடணும் என் குழந்தை ஆசைப்படுது. என் குழந்தை ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுது. கடந்த 3 வருடங்களாக உலகத்தில் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியலங்க, பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் செல்லாமல், குழந்தைகள் செல்லாமல் வீடுகளுக்கு தண்ணி வாங்குறதுக்கு, தண்ணி நிரப்புறதுக்காக கியூவில் குழந்தைகள் நிற்குது. அப்படி நின்ற குழந்தைகள் மீது குண்டு போடப்பட்டு கொல்லப்படுறாங்க காசாவில். இன்ன வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட காசாவினுடைய கடற்கரை பகுதியில் இப்போ இந்த செகண்டில் குண்டு போட்டு ஒருத்தரை சாகடிச்சிருக்கிறாங்க. போர் நிறுத்தம் ஏற்பட்டது 900க்கும் மேற்பட்டவர்கள், மொத்த பேர் 72,000 பேர். அதை சொல்லலை, போர் நிறுத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு அக்டோபர் 2025 10 அக்டோபர் 2025 போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு பிறகு கூட 900 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மக்கள் விரும்பக்கூடியது என்ன தெரியுமா? எங்களுக்காக நீங்கள் பேசுறது நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த மக்கள் விருப்பம். அதே மாதிரி நான் இப்படிலாம் பார்த்துட்டு இப்படி நடக்குது அப்படி நடக்குது. நான் பிரார்த்தனை செஞ்சேன். இந்த பிரார்த்தனை பற்றி நபிகள் நாயகம் எப்படி சொன்னாங்க? நான் பிரார்த்தனை செஞ்சேன், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஒருத்தர் அவசரப்படாத வரையும் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் கைவிட மாட்டான். உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. உலகத்திலேயே மிக சிறந்த ஆயுதம் பிரார்த்தனை என்பதை நம்ம புரிஞ்சு இந்த மக்களுக்காக துவா செய்வதோடு சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய இறைவன் கொடுத்துருக்கூடிய இந்த பிரார்த்தனைங்கிற ஆயத்தை இந்த கெட்டவர்களுக்கு நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக சொல்லிக்கிறோம். மறந்துடாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.